प्रसीद प्रसीद वियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ अहं दूरतस्ते पदाम्भोजयुग्मं प्रणामेच्छयागत्य सेवां प्रदेश हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद वियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ अहं दूरतस्ते पदाम्भोजयुग्मं சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் ஸ்கூல் ஆஃபீஸ்ன்னு கிளம்பிட்டாங்க. நானும் கிரோவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பொங்கல் முடிஞ்சிருச்சு. காலையிலேயே ரொம்ப பரபரப்பாக சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி ரீகன் ஸ்கூல் இருக்குது, தமிழுக்கு ஆஃபீஸ் இருக்குது, கிரவுக்கு வேறு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதனால் எப்படா சாமி கும்பிட்றதுனே ஒன்றும் புரியல. ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்புறம் சரி ஓகே 7:30க்கெலாம் சாமி கும்பிட்டா மட்டும்தான் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்கன்னு அவ்வளோ சீக்கிரமாக சாமி கும்பிட்டாச்சு. என் கூடயே ஒருத்தர் காலையில் பொங்கல் வேலையெல்லாம் பண்ணதுனால தூங்கிட்டு இருக்காரு. பொங்கல் மட்டும்தான் செஞ்சோம். காலையில் எதுவுமே சமைக்கலை. தோசை மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இப்போ மத்தியானத்துக்கு இன்னும் எதுவுமே சமைக்கலை. சாம்பார்லாம் வச்சா சாப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. நேற்று நைட்டு சுண்டல் கூற வச்சது இருக்குது. ஸோ சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறேன். வேறு எதுவும் பண்ணல. இன்னைக்கு நாங்கள் ஏன் எதுவும் பெருசாக வடை சாம்பார் இது மாதிரிலாம் எதுவும் செய்யலைன்னா சாப்பிட்றதுக்கு தமிழ் வரமாட்டார், லஞ்சுக்கும் வரமாட்டார், டின்னருக்கும் வரமாட்டார். அவரோட டீம் வந்து ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ லஞ்ச் அண்ட் டின்னர் அவங்க கூடயே வெளியே போயிடுவாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் இவ்வளோத்தையும் சமைச்சா யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்றதுனால எதுவும் சமைக்கலை. சுண்டல் ஊற வச்சதுனால சுண்டல் குழம்பு வச்சிட்டோம்னா நாங்கள் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் அதே சாப்பிட்டு போனாலும் ரீசன் கிடையாது. அதனால இன்னைக்கு பொங்கல் அதுவுமா சிம்பிளாக சுண்டல் குழம்பு சாதம் அப்புறமா சக்கரை பொங்கல் இருக்குது. அவ்வளோதான். லஞ்ச் அண்ட் டின்னர் எங்களுக்கு சிம்பிளாக பண்ணிட்டோம். ஆனால் வந்து ஈவினிங் அதே டீம் மெம்பர்ஸ் எங்கள் வீட்டுக்கு வராங்க. சும்மா ஒரு டீ குடிச்சிட்டு போகிறதுக்கு. அவங்க பக்கா யூரோப்பியன்ஸ். 2 பேர் தான் வராங்க, மற்றவங்க யாரும் இப்போ வரல. 2 பேர் தான் வராங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ் சொன்னார் அவங்களுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும், அதனால டீ போட்டு வச்சிரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வேற எதனா ஒரு சிம்பிளான ஒரு டீக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எதனா ஒரு ஸ்நாக் ஐட்டம் செய்யணும். ஸோ பொங்கல் இப்படி தான் போக போகுது. இப்போ டைம் 11:10 ஆகுது. 11:50க்கு ரீகன் வேற ஸ்கூல்ல இருந்து விட்டுருவாங்க. ஆஃப் டே தான் இன்னைக்கு. இந்த கிரா வேற இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வெளியே ஆகும். இந்த குளிருக்கு போக முடியாது, ஃபுல்லாக மாற்றிட்டு தான் போகணும். இந்த சுண்டலுக்கு அப்படியே குக்கரில் போட்டுட்டு போயிட்டு டக்கு டக்குன்னு ரொம்ப சிம்பிளான சுண்டல் குழம்பு தான். ஒன்றும் காம்ப்ளிகேட்டடாக வாங்கிக்கல, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். சாதம் வடிச்சாச்சு, குக்கரையும் ஆஃப் பண்ணியாச்சு. நான் போய் கிளம்பிட்டு வரேன். ஓகே, ரீகனும் நானும் கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லுங்க. தூங்கி எழுந்துட்டாரு. அவங்க அண்ணனை பிக்கப் பண்ண போறாரு.
சரி, ரீகனை பிக்கப் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, பாய். இருக்கு சுண்டல் குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வச்சேன்னா, நைட்டே ஒரு கப் கருப்பு முக்கடலை ஊற வச்சுருந்தேன். அது குக்கரில் போட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கோகனட் மில்க் ஊற்றிட்டு பட்டை இலை சோம்பு போட்டு தாளித்து ஊற்றிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் தேங்காய் ப்ளஸ் கொஞ்சோண்டு சோம்பு அரைச்சி ஊற்றலாம். அப்படியே இது கூடவே வேணும்னா உருளைக்கிழங்கு இல்லை முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டால் கூட ரொம்ப கறி குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். பட் இதுவே சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிடல, அதனால எனக்கு பயங்கரமா பசிக்குது. முதல்ல நான் சாப்பிட போறேன். கத்திரிக்காய்லாம் நல்லா கரைஞ்சு போச்சு, ஏன்னா குக்கர்ல போட்டதுனால. கையில வச்ச சக்கரை பொங்கல், சாதம், குழம்பு, அவ்வளவுதான். ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ ஈவினிங் 5 o'clock ஆகுது. வரவங்களுக்கு நான் டீ கூட 2 ஸ்நாக் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று வந்து ஸ்வீட்டு, ஒன்று காரம். ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் போலி பண்ண போகிறேன். இது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோதியோட ரெசிபி பெங்களூர்லேருந்து. நேற்றே நான் வந்து மாவு, அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஒரு 4-5 டேஸ் நல்லாவே இருக்கும். நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். அண்ட் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோன்னு தான் நான் 5 o'clockே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து 15 மினிட்ஸ்லேயே நான் ஒரு 10 போலி போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இதை செய்கிறதுக்கு. போலி ரெடி பண்ணி வச்சுட்டு நான், ரீகன், கிரவ் எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு காரத்துக்கு என்ன ரெடி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு சிம்பிள் ட்ரெஸ் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 1/2 hourல அவங்களாம் வந்துடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆனியன் பக்கோடா போட போகிறேன். அதுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து பிசைஞ்சு வச்சே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஆனால் நான் அப்போ தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணலை. ஏன்னா இந்த நான் ஒரு 1/2 hour கழிச்சு தானே செய்ய போகிறேன். இப்பயே வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப தண்ணி ஆகிட போகுது அப்படின்னு. பட் நான் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இப்போ அதுவே வந்து கொஞ்சம் நல்லா வாட்டர்லாம் வந்துருக்கு. டீ போடுறதுக்கு அப்படியே பாலையும் கொஞ்சம் காய வச்சிடலாம். சிம்பிளான டீ தான் போட போகிறேன். இவங்கெல்லாம் மோஸ்ட்டாக வந்து பிளாக் டீயில் தான் நிறைய ஃப்ளேவர்ஸ் குடிப்பாங்க. மில்க் டீ அந்தளவுக்கு குடிக்க மாட்டாங்க. அதனால் எடுத்த உடனே மசாலா டீலாம் போட்டு அவங்கள ஏதாவது பண்ணிட வேண்டாம் அப்படின்றதுனால சிம்பிளாக ஏலக்காய் டீ மட்டும்தான் போட போகிறேன். ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால டீ தூள், ஏலக்காய் போட்டு அவங்களுக்கு வந்து சிம்பிள் டீ தான் ரெடி பண்ணுறேன். ஆனியன் பக்கோடாக்கு 3 ஆனியன், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வேணும்னா பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நான் பூண்டு போடல, அன்றைக்கி மறந்துட்டேன். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சாலே அதுலேயே அந்த ஆனியன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். வேணும்னா அதுக்கப்புறம் சும்மா தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அப்படியே கெட்டியமாக பிசைஞ்சு போடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக சும்மா அப்படி உதிர்த்து விட்ட மாதிரி போட்டால் ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனியன் பக்கோடா ரெடி. ஸ்வீட் போலியும் ரெடி பண்ணிட்டேன். டீயும் போட்டு வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் சூடு பண்ணி எல்லாம் சூடு பண்ணி வச்சாச்சு. கிச்சனையும் கிளீன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு அதை கேட்க வேண்டியதான். மணி 6 ஆக போகுது. 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கிராவ் உட்காந்து படுத்து வேஸ்ட் எல்லாம் ஒரு வழியாக்கிட்டாரு. காலையில வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் எடுக்கணும்.
என்னடா இவ லைட்டெல்லாம் விலைக்கேற்றான்னு பார்க்காதீங்க, இந்த ஊர்ல இதுதான் கிடைக்கும். தீப்பெட்டி நம்ம இந்தியன் ஸ்டோர்ல எல்லாம் கேட்டதுக்கு இல்ல அதெல்லாம் கொண்டு வர்றது இல்ல அப்படின்னாங்க. நான் எடுத்து வரலாமா தான் நினைச்சேன். செக்கிங் டைம்ல எதனா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நான் எதுவும் எடுத்து வரல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வரப்போகிறவங்க பக்கா யூரோப்பியன்ஸ். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரீகனுக்கும் கிரவுக்கும் ட்ரெடிஷ்னல் வியர் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன். மார்னிங்கே போட்டு விட்டுருக்கணும், ஆனால் ஸ்கூல் டைமிங்லாம் செட் ஆகாதனால போடலை. அவங்க வந்தவங்களும் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பற்றிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணியிருக்கிறத போய் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன, எப்படி பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் கேட்டாங்க. என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்லாம் பார்த்தாங்க. ஆனால் வந்து நம்ம இந்தியாவாக இருந்திருந்தால் நிறைய ஐட்டம்ஸ் சாமிக்கு வச்சுருப்போம். ஆனால் இங்கே எதுவும் கிடைக்காதனால நான் என்ன கரும்பு, சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் பரங்கிக்காய் இது மட்டும்தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் வைக்கணும் இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்னென்னா, வந்தவங்க 2 பேர் தான் வந்தாங்க. வந்தவங்களில் ஒருத்தவங்க வந்து கிறிஸ்டியன், ஒருத்தவங்க வந்து முஸ்லீம், நாங்கள் வந்து ஹிந்து. ஸோ எங்கள் வீடு இன்றைக்கி வந்து ஒரு பாரத விலாஸ் மாதிரி இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. பொங்கல் அதுவுமா இப்படி 3 பேரும் சேர்ந்துருக்கிறது ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, அவங்க மட்டும்தான் வரணும். கப்பு பிளேட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓகே, அவங்க வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கம் கம் Yeah, you can drink it hot or you can drink it cold as well. Without sugar. Yeah, without sugar. Okay. But tamarind and it's quite, and hibiscus also is quite bitter, right? Yeah. It's not bitter. No, not bitter. Tangy. Yeah, tangy. வந்தவங்க ஒரு 1/2 ஹவர்லேயே கிளம்பிட்டாங்க. இது வரைக்கும் மில்க் டீயே குடித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்லாம் சூப்பராக இருக்குன்னு வாங்கி குடித்தாங்க. நெக்ஸ்ட் டைம் லக்சம்பர்க் வரும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரீகன் என்ன பண்ணுறாருனா, அவர் எடுத்து வச்சு விளையாடுற டாய்ஸை அவரே க்ளீன் பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ஹாலை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணது ரீகன் தான். எப்போவுமே அப்படி தான். எப்போயாவது டயர்டாக இருந்தால் மட்டும் மம்மி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். இல்லைனா எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வச்சுருவான் அவன். நாங்கள் வந்து சொன்ன மாதிரி சுண்டல் குழம்பு இருக்குது. ஸோ நைட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் படுத்துருவோம். தமிழ் வர்றதுக்கு டின்னர் முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியும் 11:30 12 அப்படி ஆகிடும். அது வரைக்கும் நாங்கள் முடிச்சுட்டு இருக்க மாட்டோம், போய் படுத்துருவோம். எங்கள் வீட்டில் இருக்கிற ரூல்ஸ் என்னென்னா, 10:30க்கு ஷார்ப்பாக தூங்கிடணும், ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி மார்னிங் 6:30க்கு ஷார்ப்பாக எழுந்துருவோம். கிரோ மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பான். ரீகன் படுத்துட்டான். அவன் டெய்லி சீக்கிரமாக எழுந்துக்கிறதுனால கரெக்டாக 9:30க்குலாம் அவனுக்கு நைட்டு தூக்கம் வந்துடும். அப்படி படுத்த உடனே தூங்கிடுவார் அவர். இங்கே கிரவுக்கு வந்து பால் காய வச்சிட்ருக்கேன். டெய்லி நான் வந்து எதனா ஒரு சுண்டல் ஊற வைப்பேன். அது மாதிரி இன்றைக்கி பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். கீரை இப்படி படுத்துட்ருக்காரு, ரீகன் படுத்து தூங்கிட்டான். ஓகே, நாங்களும் இப்போ தூங்க போகிறோம்.
ஒருத்தருக்கு ஆல்ரெடி கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு இன்றைக்கி பொங்கல் இந்த மாதிரி தான் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய். பாய் சொல்லுங்கள் கிரண். பாய்.